அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். என்ன ஞாபகம் இருக்கா? உன்னை அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியுமா? ஏன் அன்னைக்கு வாங்கினது பத்தலையா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? நான் ஒண்ணும் இப்போ உங்ககிட்ட அடி வாங்கிட்டு போக வரல. வாங்கின எல்லாத்தையும் வட்டியும் முதலமா மொத்தமா அதுவும் மொத்தமா கொடுத்துட்டு போக வந்திருக்கேன். ஏய், என்ன மிரட்டி பாக்குறியா? இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்ல. அன்னைக்கு குவார்டர்ஸ்ல வந்து பிரச்சனை பண்ணுவேன்னு சொல்லிதான் நான் பயந்து ஓடுனேன். அதுக்கு பழி வாங்க தான் இத்தனை நாள் வெயிட் பண்ணி உன்னை தனியா மடக்கிருக்கேன். அன்னைக்கு உன் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட்டா வந்தல, இன்னைக்கு உனக்கு ஹெல்ப் பண்ண யார் வராங்கன்னு நான் பாக்குறேன். ஏய், மரியாதை எடுத்து போயிடு. இல்ல அவ்வளவுதான், போயிடு. என்னடி பண்ணுவ? கிட்ட வராத செருப்பால அடிச்சிடுவேன். அடி பார்க்கலாம். அடி அடிடி அடிச்சிடுவேன்னு சொல்றேன்ல. பார்க்கலாமா? அடிச்சிடுவேன்டா. என்னடி பண்ணுவ? ஏய், கைய விடா. விடா கைய. ஏய், அடி. அடிச்சிடுவேன்டா. அடிப்பேன்னு சொல்றேன்ல. விடா. ஏய், அடியா. என்ன பண்றேன் பாரு. என்னடா? விடா. என்னடா? ஒண்ணு பிரச்சனை நின்னுச்சு. அதான் சிஸ்டருக்கு டேய் கேக்குது. ஒழுங்கா போடா. போடா. என்ன பிரச்சனை? அத உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்களேன். உங்க வேலையை பார்த்துட்டு போறீங்களா? இத பாருங்க, இது கோவம் காட்டுற நேரம் கிடையாது. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. கோவம் காட்டுற நேரம் இது கிடையாது. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. பொறுக்கி பையன் என் ஃப்ரெண்டு ஒருத்தைக்கு ரொம்ப நாளா டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்தான். ஒரு நாள் அவன் ஏரியாக்கு போய் காலில் இருந்ததை கையில் எடுத்து நல்லா கொடுத்தேன். அந்த அவமானத்துக்கு இத்தனை நாள் கழிச்சு பழி வாங்க வந்திருக்கான். இன்னைக்கு சம்மதியா வாங்கிட்டு போயிருப்பான். அவன் நல்ல நேரம் தப்பிச்சிட்டான். அவ்வளவுதான், ஆளு விடு. டேய், இப்போ அவன் சீதாட்ட பிரச்சனை பண்ண மாதிரி வேற எங்கேயா போய் பண்ணா அதுக்கு என்ன பண்ணலாங்கிற மச்சான்? அவன் யாரு எந்த ஏரியான்னு நல்லாவே தெரியும். இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும்டா. சரிடா மச்சான், ஆனா சீதாவுக்கு உன் மேல இருக்க கோபம் இன்னும் தீரல போல இருக்கு. டேய், எனக்கு ரொம்ப பிடிச்சதே கோவம் தான்டா. சரி வா போலாம். சரிடா. எல்லாத்தையும் கட் பண்ணிரவா? எல்லாத்தையும் வெட்டிட்டு அப்புறம் நாளைக்கு ரெடி பண்றது. 3 பேருக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் வெட்டு. மிச்சத்தை எடுத்து வை. எனக்கு அளவெல்லாம் தெரியாதுமா, நீயே வந்து பாத்துக்கோ. நீ எல்லாம் நாளைக்கு வாக்கப்பட்டு போற வீட்டுல பொண்ணு வளர்ப்பு சரியில்லைன்னு எனக்கு தான் கெட்ட பேர் வரப்போகுது. டேய் டேய், ஏண்டா ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போற பேக் எப்படி தூக்கி வீசிட்டு போற? எந்திரிச்சு போய் அவன் முதுகுல 4 போட்டு சொல்லு, அப்பதான் அவனுக்கு உரைக்கும். நாளைக்கு ஸ்கூலுக்கு போறதா இருந்தா தானே பேக் தேவைப்படும். நான் தான் போறது இல்லையே. ஏண்டா நாளைக்கு ஸ்கூல் லீவா? ஸ்கூல்லாம் இருக்கு, நான் தான் போகல. ஏன் லீவ் போட்டு நாளைக்கு என்ன கலெக்டர் வேலை பார்க்க போறியா? ஸ்கூல் ஃபீஸ் கட்டலன்னு எனக்கு கிளாஸ் வெளியே நிக்க வச்சுட்டாங்க. ஃபீஸ் கட்டினா தான் போவேன், இல்லைன்னா போக மாட்டேன். இன்னும் 2 நாள் பொறுத்துக்கடா. மழை காலம், அம்மாவுக்கு சரியா வேலை இல்லடா. ஆமா சுந்தர், நான் வேணா மிஸ்கிட்ட வந்து பேசவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். கிளாஸுக்கு வெளியே நின்னா பசங்களாம் எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க. ஃபீஸ் கட்டினா நான் ஸ்கூலுக்கு போகிறேன், இல்லைன்னா நான் அம்மா கூட சித்தார் வேலைக்கு போகிறேன். டேய், என்னடா பேசுற? ஏண்டா உங்க அப்பா மட்டும் இப்ப நம்ம கூட இருந்திருந்தாருன்னா நமக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா?
இதுக்கெல்லாம் காரணம் அந்த படுபாவிதான். அவன் நல்லாவே இருக்க மாட்டான், நாசமா போயிடுவான். அம்மா என்னம்மா நீ எதுக்கு எடுத்தாலும் இதை சொல்லிட்டு இருப்பீங்களா? பின்ன என்னடி, படிக்கிற வயசுல நீ வேலைக்கு போறதே எனக்கு வருத்தமா இருக்கு. இப்ப இந்த சின்ன பையன் என் கூட சித்தாள் வேலைக்கு வரேன்னு சொல்றான். பெத்த வயிறு பத்தி எரியுதுடி. உங்க அப்பா என்ன நமக்கு சொத்து பத்தா சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு, ஒன்னொன்னையா வித்து உங்க 2 பேரையும் கரை சேர்க்கலான்னு சொல்றதுக்கு? அவரு நேர்மையா இருந்து நல்லவங்கிற பேரை மட்டும் தான் சம்பாதிச்சு வச்சுட்டு போயிருக்காரு. அந்த பேருக்கும் அந்த சண்டாள பாவி களங்கம் ஏற்படுத்தினால தானே இன்னைக்கு நமக்கு இந்த நிலைமை. உங்க அப்பா நம்மள தவிக்க விட்டுட்டு போயிட்டாரு. அவனை நான் சும்மாவே விட மாட்டேன்டி. அம்மா சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காதீங்கம்மா. டேய் ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளோ? 950 ரூபா தானே? ஆமாக்கா, நான் ஃபீஸ் கட்டினா தான் ஸ்கூலுக்கு போவேன். அம்மா அடுப்புல ஏதோ தீயுது பாரு. அடுப்புல மட்டும் இல்லடி, என் வயிறு தான் எரியுது. அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அப்பா this is for you and me. Thank you. எங்கம்மா சீதாவை காணா? வந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஓ ஆமா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்ப்பா. என்னது? நீங்க படிக்கிற காலத்துல நீங்க பெரிய டென்னிஸ் பிளேயராமே. ஆமா, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னாங்க? கிச்சன்ல அம்மா தான் சொன்னாங்க. ஓஹோ. அப்போ உங்ககிட்ட டென்னிஸ் விளையாட்ட பத்தி என்ன கேட்டாலும் டான்டான்னு பதில் சொல்வீங்க. ஒரு புக்கு போடுற அளவுக்கு எனக்கு விஷயம் தெரியும். என்ன வேணாலும் என்கிட்ட கேளு. ஓகே, அப்ப பெட் வச்சுக்கலாம். அப்பா டெய்லி வாக்கிங் போறேன்னு ஏமாத்திட்டு இருக்கார்ல, இனிமே தோத்துட்டாருன்னா டெய்லி 10 கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு வரணும். டன். டீல் ஓகேவா? ஓகே ஓகே. இங்க பாருங்க, இந்த கேம்ல அம்மா தான் ஜட்ஜ். ஆமா. கரெக்டான ஆளை தான் சூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா ஜட்ஜ் ஆகுற அளவுக்கு உங்க அம்மாவுக்கு வயசு ஆயிடுச்சு. ஏங்க உங்களுக்கு மட்டும் வயசு ஆகலையா? No, I am still young. Once a great tennis player. அது நான் கேக்குற கேள்விக்கு நீங்க கொடுக்கிற பதில நானே தெரிஞ்சுக்கிறேனே. சரி, क्वेश्चन கேக்கவா? கேளு. டென்னிஸ் விளையாட்டில் நடுவில் உள்ள 2 கம்பிகளுக்கு இடையில் கட்டப்படும் டென்னிஸ் நெட்டில் உள்ள ஓட்டைகள் எத்தனை? என்ன கேள்வி? இதெல்லாம் கேள்வியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. யூத் கம்மி டென்னிஸ் பிளேயர் நான் தான் புக் கூட போடுவேன்னு இப்பதானே பெரிய பந்தாவா பேசுனீங்க. பதில் சொல்லிதான் ஆகணும். தோத்துட்டீங்க. இல்ல வெட்டு கட்டுனீங்கல்ல, நீங்க தோத்துட்டீங்க. 10 கிலோமீட்டர் நீங்க புரியுதா? அப்புறம் நீங்க எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? அக்கா வந்தாச்சே. சீதா, நீயே ஒரு தீர்ப்பு சொல்லு. ஆமாக்கா, நீயே சொல்லு. இரு ஏன் இவ்ளோ லேட்? வர வழியில ஒரு சின்ன பிரச்சனை. பிரச்சனையா? என்னாச்சுமா? ஏற்கனவே என் கூட அம்மா உணவகத்துல வர்க் பண்ற ஃப்ரெண்டு கிட்ட வம்பு பண்ணி செருப்படி வாங்கினானே அந்த பொறுக்கி. இன்னைக்கு நான் வண்டியில வந்துட்டு இருக்கும்போது ஆளில்லாத இடமா பார்த்து என்ன மடக்கிட்டான். அப்புறம் என்னாச்சு? நானும் 2ல 1 பாத்துலான்னு துணிஞ்சு நின்னேன். ஆனா அதுக்குள்ள சிவா அங்க வந்ததுனால அவன் பயந்து ஓடிட்டான். நல்ல வேளைம்மா. நாளைல இருந்து அந்த ரூட்ல போகாத. ரூட்டை மாத்திக்க. என்னப்பா நீங்க மூட்டை பூச்சிக்கு பயந்துகிட்டு வீட்டையே கொளுத்து சொல்ற மாதிரி இல்ல இருக்கு. ஏய், அது அப்படி எடுத்துக்க கூடாது. துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்களா, அப்படி எடுத்துக்கணும். துஷ்டனை கண்டா தூர விலகெல்லாம் அந்த காலம். இந்த காலத்துல துஷ்டனை கண்டா தூக்கி மிதிக்கணும். கரெக்ட். கீதா சொல்றதுதான் கரெக்ட். அதான் பயந்து பெயின் வாங்காம நான் துணிஞ்சு நின்னேன். சரிம்மா, எதுக்கும் பாதுகாப்புக்காக போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. 4 பேருக்கு தெரிஞ்சா அசிங்கமாயிடும். இப்படி நினைச்சு நாமெல்லாம் வேலைக்கு போறதுனால தான் இந்த மாதிரி பொம்பளை பொறுக்கிங்களுக்கு எல்லாம் சௌகரியமா போகுது.
உடனேலாம் போலீஸ்க்கு போக வேண்டாம். நாளைக்கு அவன் வந்து டிஸ்டர்ப் பண்ணா கண்டிப்பா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். யாரு செஞ்ச புண்ணியமோ நல்ல நேரத்துக்கு சிவா அங்க வந்திருக்காரு. இல்லைன்னா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஆமா, சிவா எப்படி அந்த இடத்துல கரெக்டா வந்தாரு? இதத்தான் தெய்வாதீனங்கிறது. இன்னைக்கு இந்த பிரச்சனையில இருந்து சீதாவை இவன் தான் காப்பாத்தணும்னு எழுதி வச்சிருக்கு. சீதா, வேற எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? உனக்கு ஒண்ணும் ஆகல இல்ல? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். சரி, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் உனக்கு டிஃபன் ரெடி பண்றேன். அப்பா, தேங்க்யூ தேங்க்யூ. பிஸ்கட் எடுத்துக்கோங்க. போதும். அப்புறம் நாளையில இருந்து 10 கிலோமீட்டர் வாக் பண்ணணும், ஞாபகம் இருக்குல்ல? ஓடுறேன், போதுமா? அது பேசிட்டு சாரதா, என்ன தூங்காம இருட்டில் உட்காந்துட்டு இருக்க? தூக்கம் வரலங்க. தூக்கம் வரலையா? என்னாச்சுமா? உடம்பு ஏதாவது சரியில்லையா? உடம்புக்கு ஒண்ணும் இல்லைங்க, மனசுதான் சரியில்லை. மனசு சரியில்லையா? ஏன், எதனால? எல்லாம் நம்ம சீதாவை நினைச்சுதாங்க. சீதாவை நினைச்சா? என்ன சொல்ற சாரதா? ஆமாங்க, சாயங்காலம் சீதா வந்து சொன்னதை கேட்டீங்கல்ல? இவ எப்பவோ செருப்பால அடிச்சதுக்கு இத்தனை நாள் கழிச்சு அந்த பொறுக்கி பழி வாங்க வந்திருக்கான். அதான் அந்த சிவா வந்து நம்ம சீதாவை காப்பாத்திட்டான்ல. இன்னைக்கு சிவா வந்ததுனால சீதாவை காப்பாத்திட்டான், தப்பிச்சுட்டா. நாளைக்கு நீ என்ன சொல்ல வர? நாளைக்கு அந்த பொறுக்கி நம்ம சீதா வந்து தொல்லை பண்ணுவான்னு நினைக்கிறியா? ஏன் வரமாட்டான்? பொறுக்கி பசங்களுக்கு அதானங்க வேலை. ஆபத் பாண்டவ மாதிரி அந்த சிவா தினம் தினம் வந்து சீதாவை காப்பாத்திட்டு இருக்க முடியுமா? இல்ல சிவாவுக்கு அதுதான் வேலையா? சாரதா, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. நீ தைரியமா இரு. பெத்த பிள்ளைங்களை பறி கொடுத்துட்டு வேதனையில வாழ்ந்துட்டு இருந்த நமக்கு ஆறுதலா கடவுள் கொடுத்த குழந்தைங்க தான் சீதாவும் கீதாவும். அவங்கள யாருக்காவது ஒண்ணுனா என்னால நிம்மதியா இருக்க முடியாதுங்க. இல்லங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இழப்போட வலியையும் வேதனையும் அனுபவிச்சவனா மறுபடியும் அப்படி ஒரு வலியை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லங்க. என்ன சாரதா, சீதாவே தைரியமா இருக்கும்போது நீ இப்படி பயப்படலாமா? என்னங்க பேசுறீங்க? இதே சீதா உங்க குழந்தையா இருந்தா இப்படி பேசுவீங்களா? சாரதா, என்ன பார்த்தா இப்படி ஒரு கேள்வி கேக்குற? சீதாவையும் கீதாவையும் எந்த சூழ்நிலையிலையும் யாரோ பெத்த பிள்ளைங்களா நான் நினைச்சதில்ல. நாம பெத்த பிள்ளைங்களா நினைச்சுதான் பாசத்தை காட்டிட்டு இருக்கேன். என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டியே? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலங்க. ஏதோ வாய் தவறி வந்துருச்சுங்க. சாரிங்க, ப்ளீஸ். சாரதா, என்ன எதுக்கு போய் இப்படி ஃபீல் பண்ற? சரி, என்ன பண்ணலாம்? அந்த பொறுக்கியால சீதாக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை வேலைக்கு அனுப்பிட்டு எப்படிங்க என்னால வீட்டுல நிம்மதியா இருக்க முடியும்? சரி, அது என்ன பண்ணலாம் இப்போ? என்னங்க, சீதாவை வேலைக்கு அனுப்ப வேண்டாங்க, வீட்லயே வச்சிருக்கலாங்க. ஏங்க, சரின்னு சொல்லுங்களேன். ஓகே, காலையில பேசிக்கோ, நீ படுத்துங்க. அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான்.
ஏய், நானே பயந்து போய் கிடக்கேன். என்னமோ சத்தம் வருதுன்னு. யாருங்க நம்ம வீட்டுல ஏதோ அழற மாதிரி சத்தம் கேக்குது? ஏதோ பொண்ணு அழுகுற மாதிரி கேக்குது. எங்க இருந்துங்க கேக்குது? ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. ஏங்க வெளியே போய் பாப்போமாங்க? போமா? வாங்க. இங்க இருந்து கேக்குதுங்க. இங்கதாங்க சத்தம். இல்லம்மா, அந்த பக்கம் இருந்தா சத்தம் வர மாதிரி இருக்கு. அங்க பாரு. ஐயோ, கரண்ட் கட் ஆயிடும் போல இருக்குங்க. போங்க, போய் ஆஸ்பத்திரியில எடுத்து வாங்க. சீக்கிரம் வாங்க. ஐயோ, கரண்ட் கட் ஆயிடுச்சுங்க. சீக்கிரம் எடுத்து வரேங்கறல. கரண்ட் போயிடுச்சுங்க. சீக்கிரம் வாங்க. நான் வந்துட்டமா. வாங்க. அந்த பக்கம் தாங்க கேக்குது. ஐயா, ஐயோ, என்னது? தாதம்மா, இல்ல, பயப்படாத. ஐயோ, அம்மா. அம்மா, நான் தான். கரண்ட் கட் ஆயிடுச்சுமா. என்னம்மா அழுகை சத்தம் கேக்குது? எங்க? அப்பா, அந்த ரூம்ல இருந்து தான்ப்பா கேக்குது. ஆமாமா, அந்த பக்கம் தான்மா. வாங்க, பாத்து வாங்கம்மா. யாரா இருக்கும்? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்லம்மா. மெதுவா பாத்து பாத்து வாங்க. பாத்துங்க. இருமாங்கறல்ல. பாத்து மெதுவாங்க. பாத்துங்க, மெதுவாங்க. போன் அடிக்குதுங்க. இந்த நேரத்துல யார் போனு பாருங்க. ஹலோ. ஏமா, அங்க கேட்ட அதே குரல் தாமா இதுலயும் கேக்குது. என்னங்க? ஐயோ, கீழ போட்ற. போன் அலற சத்தம் கேக்குதுமா. இங்க பாரு, வேண்டாமா? சொன்னாச்சு. ஹலோ, ஹலோ. யாருமே இல்ல. என்னம்மா? அழுகை சத்தம் இங்க எங்கயோ தான் கேக்குது. இந்த பக்கமா வா. எங்க இங்க பாருங்க. அப்பா, நீங்க டார்ச் என்கிட்ட கொடுங்க. வேண்டாமா? நான் போறேன். இருமா. நீங்க இருங்க, நான் போறேன். ஐயோ, நீங்க எங்க போறீங்க? அம்மா, வேண்டாமா? எதையும் தொடாத. வா, இப்படி வெளியே வா. மேகலா, மேகலா, வா, அப்படிமா வெளியே வாமா. வெளியே வா. வா, வெளியே வாங்க. என்னம்மா? இல்ல, இங்க யாருமே இல்ல. அங்க பார்க்கலாம் வாங்க. சரிம்மா, அந்த பக்கம் போய் பாப்போம். துர்கா, துர்கா,
கதவை துறமா. அப்பா அவ கதவை திறக்க மாட்டேங்கிறா. ஜன்னல் வழியா போய் பாத்துடலாம். சரிம்மா வா போலாம். போவோம் இப்படியே போமா.